Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. சென்னை எழும்பூரில் பாஜகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். அதனை பார்க்கலாம். தொடர்ந்து செய்தியாளர் தாய்மானன் விவரங்களை வழங்க இணைகிறார். வணக்கம் தாய்மானவன், அங்கு இருக்கக்கூடிய கள சூழல் என்னவாக இருக்கிறது? தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை உட்பட பாஜகவுடைய முக்கிய தலைவர்கள் கைது செய்யப்பட்டதை கண்டித்து தற்போது எழும்பூர் பகுதியில பாஜக நிர்வாகிகள் சிலர் சாலையில அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட முயன்றதால பரபரப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. டாஸ்மாக் தலைமை அலுவலகம் உட்பட பல்வேறு இடங்களில் நடைபெற்ற அமலாக்கத்துறை சோதனையில 1000 கோடி அளவுல முறைகேடு நடந்திருப்பதாக புகார்கள் எழுந்திருந்த நிலையில் இன்று தமிழக பாஜக சார்பில் சென்னை எழும்பூர் தாளமுத்து நடராசன் மாளிகையில் இயங்கக்கூடிய டாஸ்மாக் அலுவலகத்தை முற்றுகையிட திட்டமிடப்பட்டிருந்தது. இன்று காலையிலேயே மாநில செயலாளர் வினோத் செல்வம், பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக காவல்துறையினரால் தடுப்பு காவல்ல கைது செய்யப்பட்டிருந்த ஒரு சூழல்ல தொடர்ந்து எழும்பூர் ராஜரத்னம் மைதானத்தை நோக்கி போராட்டம் நடத்துவதற்காக பாஜக தலைவர்கள், நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கூடிய வண்ணம் இருந்திருந்தாங்க. குறிப்பா பாஜக துணைத் தலைவர் கருணாகரன், முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், பாஜக மூத்த தலைவர் எச் ராஜா என ஒவ்வொன்றாக எழும்பூரை நோக்கி வந்த நிலையில் முக்கிய தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் அனைவருமே கைது செய்யப்பட்டிருந்த காட்சியில நம்மால பார்க்க முடிந்தது. இதனிடையே பாஜக தலைவர் அண்ணாமலை சென்னை கிழக்கு கடற்கரை சாலை இல்லத்தில் இருந்து போராட்டம் நடத்துவதற்காக எழும்பூர் நோக்கி புறப்பட்ட நிலையில அவரும் அக்கறை என்ற இடத்துல கைது செய்யப்பட்டிருந்தார். இதனை கண்டித்தும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் சென்னையில் இருந்து போராட்டம் நடத்துவதற்காக வந்த பாஜக நிர்வாகிகளுடைய வாகனங்கள் அனைத்தும் பல்வேறு பகுதிகளில் தடுத்து நிறுத்தப்பட்டு முன்கூட்டியே காவல்துறையினால தடுப்பு காவல்ல நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டதை கண்டித்தும் தற்போது சாலை மறியல்ல நிர்வாகிகள் ஈடுபட முயன்றாங்க. சென்னை எழும்பூர் ராஜரத்னம் மைதானம் அருகே இருக்கக்கூடிய சாலையில பாஜகவினர் சாலை மறியல்ல ஈடுபட முயன்றாங்க. திடீரென சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜகவினரை காவல்துறையினர் ஒவ்வொருவராக குண்டுக்கட்டாக கைது செய்து அருகில் இருக்கக்கூடிய தனியார் மண்டபத்தில் அடைத்திருக்கிறார்கள். இதன் மூலமாக கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசலும் இங்கு ஒரு பரபரப்பான ஒரு சூழலும் காணப்பட்டதுதான் இங்கே பார்க்க முடிந்தது. தகவல்களுக்கு நன்றி தாய்மானவன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.